வேட்புமனு தாக்கல் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கோட்டை இது. எம்ஜிஆருக்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள், இப்பொழுது எடப்பாடியார் அவர்கள். நாங்கள் அந்த கிட்டி அந்த பிரிட்ஜு கீழே வந்து எம்ஜிஆருடைய சிலைக்கு மாலை வைக்கிறதுக்காக 11:30 வெயிட் பண்ணோம். நீங்க அப்பவே வெயில் வந்து எவ்வளவு இருந்துச்சு நீங்க எல்லாம் பார்த்தீங்க. எம்ஜிஆருடைய பாதத்தை தொட்டு கீழே வெளில வரும்போதே சூரியன் மறைஞ்சிருச்சு. இது உண்மையான ஃபேக்ட். நான் வந்து தவறான தகவலை சொல்ல, அது எனக்கு கிடைச்ச பாக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆரை பார்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நான் வரும்போது சரியான வெயில் வந்து கும்பிட்டு வெளியே வர்றோம். மாலையை வச்சோன்னே எம்ஜிஆர் வந்து எனக்கு பிளஸ் பண்ணிட்டாங்க. அம்மா, எம்ஜிஆர், எடப்பாடியார் 3 பேரும் எனக்கு பிளஸ் பண்ணாங்க. நரேந்திர மோடிஜி உள்பட கூட்டணி கட்சிகளோட சேர்ந்த எல்லாருமே எனக்கு பிளஸ் பண்ணிட்டாங்க. அதுல உள்ள வந்து வேட்புமனு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த திமுக அரசாங்கம் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு 1 hour டிலே, ஹாஃப் அன் ஹவரா 3/4 மணி நேரம் கேட்டா என்னன்னு கேட்டா ஜென்செட் இல்லைன்றாங்க. முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பரசன் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்காங்க. எம்எல்ஏ இருந்தா கூட பரவாயில்ல. அமைச்சராக இருந்தவங்க அதை இந்த ஒரு தாலுகா ஆஃபீஸ்க்கு ஒரு ஜென்செட் வைக்க முடியல. இந்த தாலுகா ஆஃபீஸ் அம்மா இருக்கும்போது நாங்கள் பண்ணி கொடுத்தது. அண்ணன் சோனல் சேர்மனாக இருக்கிற வெங்கட்ராமன் அவர் இருக்கும்போது நாங்கள் பண்ணி கொடுத்தது. மக்கள் இடத்தில் மிகப்பெரிய பிரகாசம் இருக்கு. இது மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நின்ற தொகுதி. மாண்புமிகு அம்மா வந்து 2 முறை 2011, 2021 வரைக்கும் வெற்றி பெற்றிருக்காங்க. 3வது முறை வெற்றி பெற வேண்டியது. பொய்யான வாக்குறுதியை மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் இடத்திலே சொல்லி 2% ஓட்டுல தான் போயிட்டோம். இப்போ பலமான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, பவர்ஃபுல்லான கூட்டணி. நாங்கள் எல்லாரும் அண்ணன் அன்புமணி, அண்ணன் டிடிவி, அண்ணன் ஜி.கே. வாசன், அண்ணன் பூவையார், அண்ணன் ஜான் பாண்டியன், எங்களுக்கு பலமான கூட்டணி இருக்கு. அண்ணன் அன்புமணி இந்த இயக்கத்துக்கு பெரிய வலுவாக இருப்பார். என்ன காரணம் என்றால் 2016 அம்மா மறைவுக்கு பின்னாடி அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10.5% ஒதுக்குனாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அதை நிலுவையில போட்டிருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் 2026 ஆட்சி அமைஞ்சோன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாங்க எனக்கு நம்பிக்கை. அதே மாதிரி இன்னைக்கு மோடிஜி அம்மா இருந்த போதும் சரி, அண்ணன் எடப்பாடியா இருந்ததும் சரி, 10 வருஷமா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நிதிகள் தேவைப்பட்டதோ அத்தனையும் நமக்கு பெற்று தந்தாங்க. திமுக அரசு பெற்றுத்தராவிட்டாலும் பரவாயில்ல, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.